கர்மா அப்படின்னா என்ன? இந்த கர்ம வினை வந்து யாரெல்லாம் நம்ம செஞ்சால் மட்டும்தான் கர்மான்றது ஒன்று கிடையாது. நம்ம ஒரு முன்னோர்கள் செஞ்சுட்டு போனாலும் கர்மா. குடும்பத்தை கெடுக்கணும்னு நினச்சாலும் பாவத்தில் சேரும். ஒருத்தர் ஓப்பனாக சொல்கிறானே, இந்த அதர் அஃபேர்ன்றாங்களே, அதுவே பாவத்தில் தான் சேரும். திருமணம் ஆனத்திற்கு பிறகு வேற ஒரு நபருடன் லவ் அஃபேர் ஆகுது அப்படின்னா கர்ம வினை அவங்கள பாதிக்கும். பொண்ணு விடுற ஒரு கண்ணீருக்கும் இந்த பொண்ணு பதில் சொல்லும். அந்த பொண்ணுங்க அந்த வயிற்றில் இருக்கிற பசங்க அழுவுறும்போது ஒரு கண்ணீருக்கும் இந்த வீட்டில் இருக்க பசங்க பதில் சொல்லும். வணக்கம் சார். வணக்கம்மா. பொதுமக்களுக்காக தொடர்ந்து நிறைய பதிவுகள் கொடுத்துட்டு வரீங்க. ஒவ்வொரு மக்களுக்கும் ஒவ்வொரு இல்லத்திற்கும் அது வந்து ரொம்ப நல்ல ஒரு தகவலா இருக்கு அப்படின்னே சொல்லலாம். இன்றைய கேள்வி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, கர்மா அப்படின்னா என்ன? இந்த கர்ம வினை வந்து யாரெல்லாம் பாதிக்கும்? ரொம்ப பெரிய வார்த்தை கேட்டிங்கம்மா. ஆக்சுவலி என்னென்னு பார்த்தீங்கன்னா, கர்மான்றது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா டைமு, பாவம், இது ரெண்டுமே கடவுள் கொடுத்தது, நம்ம பண்ணுறது கிடையாது. நம்ம செய்கிற நல்லது கெட்டதுக்கு தான் கர்மா வந்து விஷயம். அதே மாதிரி இந்த கர்மா நம்ம செஞ்சால் மட்டும்தான் கர்மான்றது ஒன்று கிடையாது. நம்ம ஒரு முன்னோர்கள் செஞ்சுட்டு போனாலும் கர்மா தான். ஏன்னா இப்போது நான் நல்லது பண்ணேன்னா அந்த நல்லது புண்ணியம் போய் என் பிள்ளைங்களுக்கு சேரும். இதே நான் கெடுதல் பண்ணால் அந்த பாவமும் என் பிள்ளைங்களுக்கு சேரும். ஸோ அதான் கர்மான்னு சொல்லுவாங்க. கர்மான்றது என்னென்னலாம் பண்ணால் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முக்கியமாக வந்து இது செஞ்சால் வருமா, அதை செஞ்சால் வருமா, நான் எல்லாமே விஷயத்துக்கு கர்மா வருமானு கேட்டால் கிடையாது. சில விஷயத்துக்கு முக்கியமான விஷயத்துக்கெலாம் இருக்குது. ரொம்ப முக்கியமான விஷயம் பெண்ணோட சாபம். பெண்ணோட சாபம் தான் வந்து இருக்கிறதுலே ரொம்ப மோசமான கர்மாவே. அது மனைவியாக இருக்கட்டும், தங்கையாக இருக்கட்டும், இல்லை மனைவியாக இருக்கட்டும், இல்லை அம்மாவாக இருக்கட்டும், கர்மான்றது ஒரு பெண்ணோட சாபத்தை நம்ம வாங்கினாலே 7 தலைமுறைக்கு வரும். 7 தலைமுறைன்றது 3 ஜென்ரேஷன். இப்போ நான், அப்பா, எங்கள் அப்பாவோட அப்பா, அவரோட அப்பா, என் பையன், அந்த மாதிரி 7 தலைமுறைக்கு ஒரு பாவம் பண்ணால் 7 தலைமுறை வரும். அதுதான் வந்து கர்மா. கர்மான்றது பார்த்திங்கன்னா, நீங்கள் ஒருத்தரோட பாக்கெட்டில் சிம்பிளாக சொல்லப்போனால், ஒருத்தரோட பாக்கெட்லேருந்து நீங்கள் கை நீட்டி 10 ரூபா கேட்டு வாங்கினீங்கன்னா அது கர்மா கிடையாது. ஆனால் அதுவே அவன் பாக்கெட்லேருந்து நீங்கள் 10 ரூபா எடுத்து நீங்கள் அதை சாப்பிட்டுட்டு அந்த 10 ரூபாயில் தான் அவன் சாப்பிட வேண்டியது இருந்தது, ஆனால் அந்த 10 ரூபா நீங்கள் எடுத்து சாப்பிட்டுட்டீங்கன்னா அதுவும் கர்மாவில் தான் சேரும். ஸோ அதே மாதிரி ஒருத்தர் பின்னாடி வந்து நம்ம கத்தியில் எடுத்து கொடுத்தனா தான் கர்மானு கிடையாது. அவன் பின்னாடி நீங்கள் பேசினாலும் கர்மா தான். ஏன்னா அவன் உங்களை நம்புகிற மனுஷன் பின்னாடி நீங்கள் நம்ம முதுகில் குத்துன மாதிரி நீங்கள் பேசினாலும் அதுவும் பாவத்தில் தான் சேரும். ஒருத்தர் நம்பிக்கை துரோகம் பண்ணாலும் பாவத்தில் சேரும். ஒரு குடும்பத்தை கெடுக்கணும்னு நினச்சாலும் பாவத்தில் சேரும். ஒருத்தர் ஓப்பனாக சொல்கிறானே, இந்த அதர் அஃபேர்ன்றாங்களே, அதுவே பாவத்தில் தான் சேரும். ஏன்னா அதர் அஃபேர்ன்றது வந்து ஒரு பொண்ணை எடுக்கிறோம் அப்படின்றதால கர்மாவில் சேராது. ஆனால் ஒரு பொண்ணை வந்து தவிக்க வைக்கிறோம் பாருங்கள், அந்த பொண்ணு விடுற ஒரு கண்ணீரும் அதுவும் கர்மாவில் தான் சேரும். அதுவும் பொண்ணோட பாவம் தானே. ஸோ அது அதர் அஃபேர்ன்றது வந்து ஒரு பொண்ணை நீங்கள் ஒரு மனைவி வச்சுட்டு இருந்து நீங்கள் இன்னொரு மனைவி சந்தோஷமாக வச்சுக்கிட்டு நீங்கள் இன்னொரு மனைவி எடுத்தால் கூட பரவாயில்ல. ஆனால் அந்த மாதிரி யாரும் ஏற்றுக்கிறது இல்லை. எந்த மனைவி ஏற்றுக்காது. நம்ம இந்தியாவில் அந்த மாதிரி ஒரு இது ஒன்றும் கிடையாது. ஸோ அந்த பொண்ணு அழுவ வச்சு அந்த பொண்ணை கஷ்டம் கொடுத்து நம்ம இருந்தாலும் அதுவும் பாவத்தில் தான் சேரும். ஒரு வேலை செய்கிற நம்ம ஒரு ஒர்க்கர்ஸ் கிட்ட நம்ம பாவமாக நடந்துக்கிட்டால், அவனை கஷ்டப்படுத்துகிற மாதிரி நடத்தி அவன் அழுது கண்ணீர் விட்டாலும் அதுவும் பாவத்தில் சேரும். நிறைய விஷயம் இருக்குது பாவத்தில். இந்த உலகத்தில் நீங்கள் பாவம் பண்ணாமல் வாழணும்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டம். ஏன்னா இப்போ இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தனை அழுவ வச்சா தான் ஒருத்தன் சிரிக்கிறான். ஒரு காமெடியிலே பார்த்தீங்கன்னா அவன் அடி வாங்கினா நம்ம சிரிப்போம், அவன் கஷ்டப்பட்டால் தான் நம்ம சிரிப்போம், அவன் சேத்துல காலை வச்சா தான் நம்ம சோத்துல கை வைக்கிற மாதிரி அந்த மாதிரி இப்போ ஆயிடுச்சு. ஒருத்தர் அழுகணும், ஒருத்தர் சிரிக்கணும், அதுதான் இப்போ வாழ்க்கை. ஆனால் இப்போ இருக்கிற காலகட்டத்தில் பாவம் பண்ணாமல் வாழ முடியுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக முடியாது. ஆனால் அது ட்ரை பண்ணணும். நான் சொல்ல வருது என்னென்னா, தயவு செஞ்சு கர்மாவை சேர்க்காதீங்க. இப்போது 2 பேருக்குமே கம்பல்சரி பாதிப்பு இருக்கும். ஏன் கேட்டிங்கன்னா, பண்ண சொல்கிறவனும் பாதிப்பான், பண்ணுற நானும் பாதிப்பேன். அவங்ககிட்ட பண்ணிவிட்டு அந்த காசை வாங்கி அதில் நான் ஒரு 10 ரூபா சாப்பிட்டாலும் சரி, இல்லை என் பிள்ளைங்களுக்கு அதை வாங்கி கொடுத்தாலும் சரி, அதுவும் என் பாவத்தில் தான் சேரும். அதுவும் கர்மா தான். ஸோ ஆனால் வரவன்கிட்ட இல்லை நீ இதை பண்ணனா முள்ளு மேலே படுக்கிற மாதிரி பண்ணால் கத்தி திருப்பி உன் பக்கம் தான் திரும்பும், கண்ணாடியில் கல் வீசுகிற மாதிரி வீசினா திருப்பி நம்ம மேலே தான் வந்து விழும். ஸோ இதை பண்ணாத. உனக்கு தைரியம் இருந்தால் ஒன்று அவன் மூஞ்சிக்கு நேராக போய் அடித்து கூட கேட்டுக்கோ, இல்லையா விட்டுடு. அதனால் அவன் முதல்ல குத்துற மாதிரி நீ பின்னாடி வேலைப்பாடு செஞ்சு சூனிய வைக்கணும், நீ ஏவல் வை விடணும், அவனை ஒன்றுமே இல்லாமல் பண்ணணும்னு நினச்சேன்னா நீ ஒன்றுமே இல்லாமல் போயிடுவேன் அப்படி சொல்லி புரிய வச்சு அனுப்பிச்சி விடுவேன். ஆனால் நான் அனுப்பிச்சிடுவேன்,
இன்னொருத்தன் சும்மா இருப்பாரா? அவங்க காசு வாங்கிட்டு நான் எது வேணாலும் பண்ணித்தரேன்னு சொல்லிட்டு பண்ணுவாங்க. ஆனால் அவனை கெடுக்க போய் இவன் தான் கெட்டு நிற்பான். அவனை ஒன்றுமே இல்லாமல் பண்ணுறேன்னு சொல்லிட்டு இவன் ஒன்றுமே இல்லாமல் நின்றுவான். இதெல்லாமே கருமால தான் சேரும். ஸோ கர்மான்றது மாந்திரிக ரீதியாக போனாலும் கர்மா சேரும், ஒரு பெண்ணை ஏமாத்தினாலும் கர்மா சேரும், ஒரு முதலாளி ஏமாத்தினாலும் கர்மா சேரும். கர்மான்ற வகை பார்த்திங்கன்னா பாவம்ன்ற இந்த உலகத்தில் வந்து நிறைய இருக்குது. அதுக்கு ஒரு வார்த்தையே கிடையாது. கர்மான்ற வார்த்தை வந்து சாதாரண வார்த்தை கிடையாது. எது தொட்டாலுமே செய்யக்கூடாத வேலை செஞ்சால் கர்மால தான் முடியும். இப்ப கர்மாவை பத்தி நீங்க சொன்னீங்க, அஃபேர்ல இருக்கிறதும் கர்ம வினை பாதிப்பு அவங்களுக்கு ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லிட்டு, ஆண் பெண் யாரா இருந்தாலும் அந்த பாதிப்பு வருமா? திருமணம் ஆனத்திற்கு பிறகு வேற ஒரு நபருடன் லவ் அஃபேர் ஆகுது அப்படின்னா கர்ம வினை அவங்கள பாதிக்குமா? கரெக்டாக கேட்டிங்கம்மா. என்னென்னு பார்த்தீங்கன்னா கர்மான்றது வந்து இதே பாதிக்கப்பட்ட அந்த பொண்ணுக்கு பாதிக்காது, பாதிக்கப்பட்ட மனைவிக்கு பாதிக்காது. ஏதாவது மனைவியாக இருந்தாலுமே அதுக்கு பாதிப்பு வராது. ஆனால் அதே அவன் பண்ணுறான் பாருங்க தப்பு, அந்த பையனுக்கு வரும். ரெண்டாவது அஃபேர்னு ஒருத்தவங்க வராங்க பாருங்கள், அவங்களுக்கு அந்த பாதிப்பு வரும். அந்த பொண்ணு விடுற ஒரு கண்ணீருக்கும் இந்த பொண்ணு பதில் சொல்லணும். அந்த பொண்ணுங்க அந்த வீட்டில் இருக்கிற பசங்க அழுவுறும்போது ஒரு கண்ணீருக்கும் இந்த வீட்டில் இருக்க பசங்க பதில் சொல்லணும். ஏன்னா ஒருத்தனை அழித்து ஒருத்தன் வாழ்ந்த சரித்திரமே கிடையாது. ஒருத்தனை மன்னிச்சு ஒருத்தன் வாழ்ந்துடலாம், ஆனால் ஒருத்தனை அழித்து ஒருத்தன் வாழ முடியாது. ஸோ சொல்ல வர கருத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, தயவு செஞ்சு ஒருத்தனை கெடுத்து தான் ஒருத்தன் வாழணும்னு அவசியம் இல்லை. கடவுள் உங்களுக்கானது என்றைக்குமே கொடுப்பான். அது பதவியாகட்டும், பொண்ணாகட்டும், பொருளாகட்டும், பணமாகட்டும், உங்களுக்கானது வந்தே சேரும். ஒருத்தனை அழித்து தான் ஒருத்தன் முன்னேறணும், ஒருத்தனை தள்ளிவிட்டு தான் ஒருத்தனை முன்னேறணும், இது எல்லாமே பண்ணால் இப்போ நல்லாயிருக்கும். ஆனால் உங்களுக்கு நீங்கள் சம்பாரிச்சு வைக்கிறீங்க. சிம்பிளாக சொல்கிறேன், இப்போ நான் ஒரு நாளைக்கு ஒரு பேச்சுக்கு ஒரு பர்சன் வர்றாரு, 5 லட்ச ரூபா சம்பாதிக்கிறாரு, சாப்பிட்டு போய் ஏசி போட்டு நிம்மதியாக தூங்கினா தூக்கம் வரலன்னு எப்படி வரும்? செய்கிறது ஃபுல்லாக டபுள் பிஸ்னஸ்ஸு, எல்லாமே செய்யக்கூடாத வேலைலாம் செஞ்சுட்டு பயத்தோடு வந்து படுத்துட்டா இப்படி தூக்கம் வரும்? ஃபுல்லாக ஏசியில் வச்சு படுத்தாலும் தூக்கம் வராது. அதே வந்து பாருங்கள், 10 ரூபா 100 1000 ரூபா சம்பளம் வாங்கிட்டு 300 ரூபாய்க்கு குடிச்சிட்டு 200 ரூபாய்க்கு சாப்பிட்டு 500 ரூபா பணாட்டிக்கிட்ட வந்து ஃபுல்லாக போதையில் தூங்குவான், நிம்மதியாக தூங்குவான். அவனுக்கு எந்த கர்மமும் ஒன்றாது. ஏன்னா அவன் யாரும் எதுவும் கெடுக்கலை. மூட்டை தூக்கிட்டு 1000 ரூபா சம்பாதிச்சா 300 ரூபா குடிச்சிட்டான். அவனை தான் கஷ்டப்படுத்திக்கிட்டான், அவன் யாரையும் கஷ்டப்படுத்தலை. ஸோ சொல்ல வருது என்னென்னா, முடிஞ்ச அளவுக்கு இந்த உலகத்தில் நம்ம நல்ல முறையாக வந்தோம், நல்ல முறையாக போய் நம்ம பிள்ளைங்களுக்கு நம்ம பணமாக லட்சமாக அக்கௌண்ட்டில் சேர்த்து வைக்கிறது பெரிய விஷயம் கிடையாது. பின்னாடி கர்மா சேர்க்காமல் போகணும். ஏன்னா மற்றவங்க வாயில் அடித்து சேர்த்து வைக்கிற சொத்து யாருக்கு சேரும்? பிள்ளைங்களுக்கு சேரும். அதே வந்து அந்த பாவம் யாருக்கு சேரும்? பிள்ளைங்களுக்கு சேரும். அப்போ சொத்து சேர்த்து வச்சு என்ன பிரயோஜனம்? சொத்து இவ்வளோ இருக்கும், நோய் இவ்வளோ இருக்கும். இப்போ கர்ம வினையால ஒருத்தங்க பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னா ஒரு 5 அறிகுறிகள் என்னவா இருக்கும்? இவங்களுக்கெல்லாம் கர்மா இருக்குன்னா ஒரு 5 அறிகுறிகள் சொல்லுங்க. கரெக்டாக கேட்டிங்கம்மா. முக்கியமான அறிகுறி பார்த்திங்கன்னா, பெண்ணாக இருந்தாலும் சரி ஆணாக இருந்தாலும் சரி, முதல்ல வந்து பார்த்திங்கன்னா கல்யாணன்றது திருமணம் ஆகாது. 1. 2வது திருமணம் அப்படியே நடந்திருந்தால் குழந்தை தங்காது. 2. பெண்ணாக இருந்தால் சில பெண்கள் ஏஜ் கூட அட்டன் பண்ண மாட்டாங்க, அதுவும் கர்மால பாதிப்பு தான். 3. 4வது பார்த்திங்கன்னா ஊனமுற்றமாக பிறப்பாங்க. பிறக்கும் போதே பார்த்திங்கன்னா ஒரு அப்பா ஒரு அம்மாவுக்கு 5 குழந்தைங்க பிறக்குதுன்னா 4 பார்த்திங்கன்னா கைகள் சுகத்தோடு பிறக்கும், 1 மட்டும் ஊனமுற்றமாக பிறக்கும். ஏன் தெரியுங்களா? நீங்கள் செய்கிற அப்பா அம்மா செய்கிற பாவத்துக்கு அந்த குழந்தைய கொடுத்துட்டு உன்னோட பாவத்தை வந்து அந்த குழந்தைக்கு நீ சேவை செஞ்சு கழிச்சிக்கும். தூக்கிட்டு வர்றதுலேருந்து தூக்கிட்டு போகிறதுலேருந்து. ஏன்னா பச்சை குழந்தை பிறக்கும்போதே ஊனமுற்றமாக எப்படி பிறக்கும்? ஏன் பிறக்குது? நீ செய்கிற பாவத்தை தான் அது பிறக்குது. அப்போ அதை யார் சுமக்கணும்? பெற்றவங்க தான் சுமக்கணும். அதுதான் விஷயம். இது பண்ணி நீ அதே 5 ஊனமாக கொடுத்தா வாழ்க்கையே நரகமாயிடும். அதுக்கு தான் 4 கொடுத்துட்டு 1 ஊனமட்டம் கொடுக்குது. இதை 1 வச்சு நீ பண்ண பாவத்துக்கு பிராச்சத்தை தேடிக்கும். இதை வச்சுட்டா நீ இனிமேல் நீ வாழ்ந்துக்குவோம் அப்படின்னு கொடுக்கறது தான் அது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு இந்த உலகத்தில் நம்ம வாழணும், நம்ம நல்லது செய்யணும். அதுக்கு தான் சொல்கிறது, நல்லதே நினைக்கணும், நல்லதே செய்யணும், நல்லதே நடக்கும். நம்ம எதை பற்றியும் நம்ம கரெக்டாக இருந்துட்டோம்னா நம்ம யாரையும் எதுவும் கெடுக்கலை, எவன் குடும்பத்தையும் கெடுக்கலை, எவன்கிட்டையும் நம்ம ஏமாற்றலை, எவனும் திருடலை, எவன் பதவிக்கு ஆசைப்படலை, எவன் சொத்துக்கு ஆசைப்படாமல் இருந்தால் உங்களுக்கு எந்த கர்மாவை பார்த்து நீங்கள் பயப்படத்தால உங்களை பார்த்தா கர்மா பயப்படும், நம்மளால் அவன் நெருங்க முடியேன்னு. ஆனால் செய்கிறதெல்லாம் ஃபோஜரித்தனம் மொளமாரித்தனம்லாம் பண்ணிவிட்டு ஏசியில் தூங்கினாலும் தூங்கினாலும் சரி, நீங்கள் மாளிகையில் தூங்கினாலும் சரி, ஒரு சொட்டு தூக்கம் வராது. அதுக்கு பேர் தான் கர்மா. கர்மாவில் பாதிக்காத இன்க்ளூடிங் மீ, நானாக இருந்தாலும் சரி, எல்லா மனிதனாக பிறந்து வளர்ந்து மறைஞ்சவனுக்கு பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே கர்மா இருக்கும். சில பேருக்கு வந்து கம்மி சதவீதம், எப்படின்னா ஒரு 10-20% இருக்கும். சில பேருக்கு தொண்டை நெரிக்கிற மாதிரி இருக்கும். நல்லா பாருங்கள், கோடிக்கணக்கில் பணம் வச்சுருப்பான், குழந்தை இருக்காது.
கோயில் உண்டியில் போய் போடுவான். கோடிக்கணக்கில் பணம் வச்சுருப்பான், ஒரு ஸ்வீட் சாப்பிட முடியாது. லட்சக்கணக்கில் லட்சமாக வச்சுருப்பான், ஸ்ட்ரெச்சரில் தள்ளிட்டு போவாங்க வீல் சேரில். கேட்டால் அவன் மேலே அவ்வளோ சொத்து இருக்குன்னுவான். கை உதிரும். சொத்து இருக்கா, சொத்து ஏகப்பட்டது இருக்கும், எங்கே இருக்குன்னு தெரியாது, ஆனால் வாரிசு இருக்காது. அதுதான், ஒன்று கொடுப்பான், ஒன்று எடுத்துருவான். கொடுப்பவன் அவனே, எடுப்பவன் அவனே. அவங்ககிட்ட தப்பிக்கவே முடியாது. கருமால பாதிக்காமல் இருக்கணும்னா கையும் கால், உண்மையை சீரியஸாகவே சொல்கிறேன், ஒரு விளையாட்டு ஃபன்னாகவே சொல்கிறேன், கையும் கால் அடிக்கிட்டு எவனையும் கெடுக்காமல் நம்மளுக்கு என்ன கொடுத்தாரு, நம்மளோட கடமை என்ன, நம்மளோட வேலை என்ன, நம்ம எதுக்காக வந்திருக்கோம், நம்ம என்ன பண்ண போகிறோம், நம்ம என்ன செஞ்சு இந்த உலகத்துக்கு கொடுக்க போகிறோம், நம்ம பெற்றவங்களுக்கும் நம்ம என்ன செய்ய போகிறோம், அதை மட்டும் கரெக்டாக செஞ்சுட்டு போனாலே எந்த கர்மமும் போனாலும் நம்ம பிள்ளைங்க நல்லா இருப்பாங்க. பாய், இப்போ நீங்க 5 அறிகுறிகள் சொல்லியிருக்கீங்க, இதெல்லாம் இருந்தா கர்மா அப்படின்னு சொல்லிட்டு. அவங்களுக்கு கர்ம வினை இருக்கா இல்லையானே தெரியல, ஆனா இந்த மாதிரியான அறிகுறிகள்லாம் இருக்கு அப்படின்னா அவங்க உங்ககிட்ட வராங்க அப்படின்னா உங்களால துல்லியமா கண்டுபிடிச்சு சொல்லிட முடியுமா, இது கர்ம வினை தான், இல்ல இது கர்ம வினையால இல்ல அப்படிங்கறத நீங்க கணிச்சு சொல்லுவீங்களா? நல்லா கேட்டீங்க. இது எப்படின்னாமா, விஷயம் கர்மாவில் என்கிட்ட ஒரு ஐயா என்னோடய லைஃப்பில் அவங்களுக்கு இது கர்மாவை இல்லைன்னு உங்களுக்கு தெரியாது. என்னோடய ஆஃபீஸ்க்கு என் எதிர்க்க உட்காந்து, ஐயா லைஃப்பில் இதெல்லாம் நடந்துகிட்ருக்கு ஐயா, எதனால் என் பிரச்சனை தெரியல, எதுக்காக லாஸ் ஆச்சுன்னு தெரியல, என் பொண்ணு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தப்பான ஒரு உறவில் இருக்குது, என் பையன் சுத்தமாக படிக்க மாட்டான், சொல் பேச்சை கேட்க மாட்டான், ஊரும் சுற்றிட்டு இருக்கான், ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு, வருமானம் போயிடுச்சு, வருமானம் இல்லை, வீடு ரோட்டுக்கு வந்துட்டோம், ஒன்றுமே இல்லாமல் ஆகிட்டோம், நாங்கள் நல்லா இருந்தோம் அப்படின்னு சொல்லும்போது எடுத்தோடனே அவங்களுக்கு விஷயம் சொல்ல முடியாது. எடுத்தோன்னே என்ன நடந்தோ, அவங்க வீட்டில் எத்தனை பேர் இருக்காங்க, அவங்க பேரெல்லாம் போட்டு அவங்க டேட் ஆஃப் பர்த்லாம் வச்சு ஃபால்னு சொல்லுவாங்க, ஃபால் போட்டு பார்த்து இவங்க என்ன நடந்திருக்கு, எதனால் இவங்களுக்கு நல்லா இருந்தவங்க சடனாக இப்படி இறங்கிட்டாங்கன்னா என்ன ரீசன், என்ன தப்பு நடந்தது, எதுவும் நடக்காமல் இவ்வளோ இறங்க வேண்டிய வாய்ப்பு இல்லைல்ல. ஸோ எது நடந்திருக்கு, ஸோ அது என்ன நடந்திருக்குன்னு செக் பண்ணி பார்க்கும்போது பார்த்திங்கன்னா, ஒன்று கர்மாவில் பாதிக்கப்பட்டிருப்பாங்க, இல்லைனா செய்வினால் பாதிக்கப்பட்டிருப்பாங்க. சில பேருக்கு இவங்க யாருன்னா ஏவலோ இல்லை செய்வினியோ யாருன்னா வச்சுருப்பாங்க. முக்கியமாக பார்த்திங்கன்னா சராசரி மனிதன் எல்லாருக்கும் சேவனை வைக்க முடியுமான்னு கேட்டால் முடியாது. ஆனால் கருமான்றது இன்க்ளூடிங் பச்சை குழந்தையாக இருந்தாலும் சரி வரும். அப்பா அம்மா பண்ணுறது பிள்ளைங்க தலையில் விடியும். பிறக்கும்போது இன்னாருக்கு இன்னார் எப்படி பிறக்கணும் பிறக்கிறான். இல்லாதப்பட்ட வயிற்றில் பிறக்கணும்னா விதி, பிறந்தே ஆகணும். இதே இருக்கப்பட்ட வயிற்றில் பிறக்கணும், விஐபி வயிற்றில் பிறந்தே ஆகணும். விதி பிறக்கும்போதே நிச்சயிக்கப்படுறது தான், இவன் வயிற்றில் இப்படி பிறக்கணும், வாழ்க்கை இப்படி நோக்கி தான் போகுதுன்னு. விதின்றது விதியை சொல்லுவாங்க, மதியால் வெல்ல முடியாது. ஸோ கர்மான்றது விஷயம் முடிஞ்ச அளவுக்கு 4 பேரை கெடுக்காமல் நம்மளுக்குன்னு ஒரு பாதை வச்சு நம்மளுக்குன்னு ஒரு வழி தேடி நம்ம பாட்டுக்கு போயிட்டு வந்தோன்னா அல்லாவோட கிருபையால் நம்ம யாருக்கும் பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. ஆனால் சட்டவிரோத தொழில், சட்டவிரோதமான விஷயம், சட்டவிரோதமான வேலை எதுவுமே பண்ணாமல் எல்லாத்தையும் ஏடாகூடமாக செஞ்சுக்கிட்டு இருந்தோன்னா கர்மா பாதிக்க தான் செய்யும். அதுக்கு நம்ம மட்டும் இல்லை, நம்ம பிள்ளைங்களும் சஃபர் ஆக தான் செய்வாங்க, பாதிப்பு வர தான் செய்யும். முடிஞ்ச அளவுக்கு அதெல்லாம் போகாமல் நல்லதே நினச்சி நல்லதே செஞ்சால் நல்லதே நடக்கும். ரொம்ப அருமையா கர்ம வினையோட அறிகுறிகள் என்ன, ஒருத்தருக்கு கர்ம வினை இருந்தா என்ன மாதிரியான பாதிப்புகள்லாம் வரும், எது கர்ம வினை அப்படின்னு ரொம்ப தெளிவா சொன்னீங்க. அருமையான தகவல். நன்றி.